This conference will now be recorded. Welcome back to recruitment training videos in Tamil from learnhiring.com. இப்போ தமிழ்மணி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரிக்யர்மெண்ட், சரிங்களா? பிக் டேட்டா சம்பந்தப்பட்ட ஒரு ரிக்யர்மெண்ட்டை dice.com ஒரு அமெரிக்கன் போர்ட்டல்ல உங்களுக்கு காட்ட போறேன். இத நீங்க படிச்சு புரிஞ்சுக்கணும். புரிஞ்ச பிறகு நான் சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். இப்போ எதுக்காக இதை பண்றோம்னா, ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எப்படி அனலைஸ் பண்றது, வேற எதுவும் பண்ண போறது இல்ல. ஜாப் டிஸ்கிரிப்ஷனை உங்களால புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா, ஒரு ரெக்ரூட்டர்ன்ற முறையில உங்களால் கேண்டிடேட் கிட்ட கேள்விகள் கேட்க முடியுமா கேட்க முடியாதா, அதான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? சரி, நான் என்ன பண்றேன், இப்போ இந்த பிக் டேட்டா டெவலப்பருக்கு போறேன். இது dice.comல இருக்கும். படிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 2 லைன் படிங்க, படிச்சு விளக்கம் சொல்லுங்க. Senior Big Data Developer, Randstad Corporate Services கேக்குறாங்க. அந்த Randstad Corporate Servicesன்றது யாருங்க? அவங்க எம்ப்ளாயர். சரி. 3 hours அக்கௌண்ட் போட்டிருக்கு, அது என்னது? 3 hours ago போஸ்ட் பண்ணிருக்காங்க. 3 hours முன்னாடி தான் பண்ணிருக்காங்க. சரி, 3 இருக்காங்க. என்ன டைட்டில் பேர் என்னது? சீனியர் டெவலப்பர். சரி, சீனியர் பிக் டேட்டா டெவலப்பர். சரிங்க, கேக்குதுங்களா? இது கேக்குது. இது கான்ட்ராக்ட் ரெக்யர்மெண்ட். இது 1 மணி நேரத்துக்கு 65 70 கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரூபாயில பேசுவாங்க, அமெரிக்காவில் டாலர்ல பேசுறாங்க. இப்ப அது நமக்கு தேவையில்லை, சரிங்களா? ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிங்க, படிச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த 2 லைன்ல. Our major financial client is seeking a senior big data to implement big data tools and methods of data processing and ingestion as a member of the credit analytics and reporting team. என்ன புரியுது உங்களுக்கு இதுல? இதுல dice.com ஓட கிளைண்ட் அந்த Randstad Corporate Servicesக்காக dice.com இந்த ஆப் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா பிக் டேட்டா டெவலப்பர். இல்ல, நீங்க சரியா புரிஞ்சுக்கலங்க. இது சரியா புரிஞ்சுக்கல நீங்க, சரியா? இது dice.comன்றது ஒரு வெப்சைட், சரியா? ஓகே. இப்ப நான் இதுல எழுதுறேன் நான், சரியா? dice.comன்றது ஒரு வெப்சைட், சரியா? ஓகே. Randstad pays corporate money to dice.com for posting this requirement, சரியா? dice என்ன பண்றாங்க, dice.com provides username and password. first dice.com ஒரு வெப்சைட், Randstadன்றது ஒரு எம்ப்ளாயர். அவங்க பணம் dice.com கொடுத்துக்கிறாங்க. dice.com என்ன பண்றாங்க, இந்த dice.com லாகின் பண்றது யூசர் நேம் பாஸ்வேர்டும் கொடுக்குறாங்க. அடுத்தது Randstad recruiter post this requirement in dice.com. இந்த Randstad recruiter இதை இந்த dice.comல போஸ்ட் பண்றாரு. நீங்க முதல்ல என்ன சொன்னீங்கன்னா dice.com போஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னீங்க. dice.com போஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? unless and until it is emergency. இது புரியுதா உங்களுக்கு? படிச்சு பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, புரியுது. அடுத்து இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் மேஜர் பினான்சியல் கிளைண்ட்னு சொல்றாங்க. நீங்க என்ன தெரியுது, Randstad கார்பரேட் சர்வீசஸ் எம்ப்ளாயர்னு சொன்னீங்க, கரெக்டா? உண்மைதான். இந்த டைமுக்கு அவங்க எம்ப்ளாயர். ஆனா எங்க ஒர்க் பண்ண போறாங்க அவங்க? கேண்டிடேட் will be working in Randstad client. கிளைண்ட் பேரை சொல்லுவாங்க, சரியா?
என்ன டவுட் இருக்கு அதுல? ஓகே. ம்? இது படி. ரான்ஸ்டட்டோட கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ண போறாங்க. ஆமா. அது என்ன அர்த்தம் இதுல அப்படின்னா, அவர் மேஜர் கிளையண்ட் Randstad இஸ் client has given the requirement to Randstad. கரெக்டா? இது ஓகே. புரியுதா? இப்போ Randstad, right? Randstad is working on that requirement. Randstad அந்த requirementல ஒர்க் பண்றாங்க. இதை புரியுதுங்களா? ஓகே. ஃப்ளோ சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க நான் யோசிக்கிறேன். ஃப்ளோ சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இந்த ஃப்ளோ என்ன சொல்லுங்க. சொல்லணும்? எங்க இருந்து ரெக்யர்மெண்ட் வருது, யார்கிட்ட போகுது, யார் என்ன பண்றாங்க தெரியணும்ல. ஒரு ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது சொல்லுங்க பாப்போம். இப்ப ரான்ஸ்டட் வந்து இந்த போஸ்ட் ஆட் கொடுத்துருக்காங்க அவங்களோட கிளையண்ட்டுக்காக. சரி, கரெக்டா சொல்லிட்டீங்க. சரியா? So, இது படிங்க, படிச்சுட்டு சொல்லுங்க பாப்போம் எனக்கு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க வந்து சீனியர் பிக் டேட்டா டெவலப்பர் வேணும். அந்த பிக் டேட்டா டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் அண்ட் இன்ஜெக்ஷன் as a member of the credit analytics and reporting team. சரி. அவங்களுக்கு வந்து for 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அந்த XMLS, JSON, PDFs. சரி, இது எப்படி படிப்பாங்கன்னா சுலபமா XMLன்னு படிப்பாங்க, JSON படிப்பாங்க, PDF படிப்பாங்க. சரிங்களா? என்ன கேக்குறாங்க, 5 வருடம் வந்து அனுபவித்த அனுபவம் எதுல வேணுமா? இந்த XML, JSON, PDF. சரியா? ஓகே. அடுத்தது மினிமம் இயர்ஸ் இருக்கணும். அந்த Hadoop, Spark, Python for data processing and analysis. சரிங்க, வெரி குட். அடுத்தது SQL experience is a must ன்னு சொல்றாங்க. சரிங்க, சரியா? அடுத்தது 3 years experience குறைஞ்சது இந்த Hadoop platform and performing analysis, familiarity with Hadoop cluster environment and configuration for resource management for analysis work. இது எனக்கு கொஞ்சம் புரியல, இது ரொம்ப பெருசா இருக்கு. என்ன கேக்குறாங்கன்னா, ஹடூப்ன்றது ஒரு என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட்ல அனலைஸ் பண்ணணும். அதனால இவருக்கு ஹடூப் என்விரான்மெண்ட்ல 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. உள்ள போனா அவங்க யாருக்குமே புரியாது இது. ஏன்னா வந்து இது டெக்னிக்கல். இது நம்ம வந்து டெக்னிக்கல்ல வந்து ஒரு ரெக்ரூட்டர் என்ன கேள்வி கேட்பாங்கன்ற மாதிரி நம்ம கேட்கணும். அவங்க போய் கேள்வி கேட்கறேன் நானே, அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரியா? ஓகே ஓகே. இதுல ஒண்ணுமே கிடையாது. கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்கறாங்க. இது ஒண்ணுமே இல்லை, டாஸ்க் எல்லாம் ஒழுங்கா பண்ணுன்றாங்க. இது டிகிரி கேட்கறாங்க. இதெல்லாம் டிகிரி இருந்தா பரவாயில்லன்றாங்க. டவுட் இருக்கா டிகிரியில? இல்ல இல்ல, அதுல எதுவும் கேட்கல. இது லொகேஷன் மெக்லின், வர்ஜீனியா. நான் உங்ககிட்ட பேசும்போது இது சென்னை, இந்தியான்னு சொல்லுவேங்க நான். கரெக்டா? ஒர்க்கிங் டைம் 8 AM to 5 PM, எஜுகேஷன் பேச்சுலர்ஸ். இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கரெக்டா? குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்ப நான் தான் வந்து ரெக்ரூட்டர். சரியா? நீங்க வந்து கேண்டிடேட். நான் பேசணுமா உங்ககிட்ட? நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு இந்த கேள்வி புரிஞ்சுக்கீங்க. ஆமாம், இல்லை, 5 வருடம், 10 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. டீப்பா கேட்க மாட்டேன். சோ உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு ரெக்ரூட்டரா இருக்கும்போது என்ன கேள்விகள் வந்து கேட்கணும்னு தெரியும். சரியா? நான் பேசுறேன் இப்போ. சரிங்களா? ஹலோ, கவர்மணிங்களா? ஆமாங்க. ஏங்க, இப்ப வந்து ஒரு 2 நிமிஷம்
ஒரு சீனியர் பிக் டேட்டா டெவலப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி பேசலாமா உங்ககிட்ட? தாராளமா பேசலாம். சரிங்க. இப்போ உங்களுடைய ரெஸ்யூமே வந்து நான் naukri.comல பார்த்தேன். என்கிட்ட வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் வந்து இருக்குங்க. என்னுடைய கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரான்ஸ்டாட் கார்ப்பரேட் சர்வீசஸ். எங்களுடைய கிளையண்ட் ஒருத்தர் சீனியர் பிக் டேட்டா டெவலப்பர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்யர்மெண்ட் வந்து சென்னையில் இருக்குங்க, சென்னை இந்தியாவில் இருக்கு. எங்களுக்கு என்ன வேணும்னா ஓகே. ஒரு நல்ல சீனியர் பிக் டேட்டா டெவலப்பர் தேவை. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்குங்க. சரிங்க. இப்போ வேலை தேடிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க. சரிங்க. இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இன்னும் 2 நிமிஷம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பேசலாமா? தாராளமா பேசலாம். சரிங்க. இப்போ நாங்க என்ன சொல்றாங்கன்னா என் கிளையண்ட் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கணும் பிக் டேட்டால. உங்களுக்கு வந்து XML, JSON, PDF போன்ற டூல்ஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் Hadoop, Spark, Python அந்த மாதிரி டூல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கணும். SQLல ஒர்க் பண்ணியிருக்கணும். SQLனா இது ஒரு டேட்டா பேஸ். ஆர்க்கலாம் இருக்கலாம், SQL சர்வரா இருக்கலாம், டெரடேட்டாவும் இருக்கலாம். நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா அதுல? ஒர்க் பண்ணிருக்கேங்க. சரி. Hadoop, Spark, Pythonல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஒர்க் பண்ணிருக்கேன். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதுல? இதுல வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரிங்க, ஓகே. இந்த XML ப்ராசஸ் பண்றது, JSON, PDF எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு? அதுல ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரிங்க. எங்களுக்கு தேவை வந்து 5 இயர்ஸ் வந்து XML, JSON, PDF உங்களுக்கு இருக்கு. 3 இயர்ஸ் வந்துட்டு Hadoop, Spark, Python இருக்கு, அதுவும் இருக்கு. SQL எவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு? அதுல ஒரு 3 இயர்ஸ் இருக்கு. சரிங்க, ஓகே, குட். Hadoop என்விரான்மெண்ட்ல எவ்வளவு நாள் ஒர்க் பண்றீங்க நீங்க? அதுல வந்து இப்ப பாஸ்ட் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. உங்களுடைய டிகிரி என்ன டிகிரி வச்சிருக்கீங்க நீங்க? பேச்சுலர்ஸ்ங்களா, மாஸ்டர்ஸ்ங்களா? நான் பேச்சுலர் டிகிரி தான் வச்சிருக்கேன். என்ன மேஜருங்க உங்களுது? எக்கனாமிக்ஸ். சரிங்க, ஓகே, வெரி குட். ஸோ இந்த சென்னை லொகேஷன்ல ஒர்க் பண்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஷோர், கண்டிப்பா இருக்கு எனக்கு. சரிங்க. இப்போ நீங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க செய்யணும்னா, டேட்டாஸை வந்து இந்த XML, JSON, PDF வச்சு நீங்க கிளீன் பண்ணி அதை லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பைத்தான், ஸ்பார்க்கு இதை வச்சு நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா ப்ரொஃபைலிங், டிடியூப்பிங் லாஜிக், மேட்சிங் லாஜிக் ஃபார் அனாலிசிஸ் பண்ணணும். அப்புறமா டேட்டா இன்ஜெக்ஷனுக்கு வந்து நீங்க பைத்தான், PySpark போன்ற டூல் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா சில டூல்ஸ் வந்துட்டு இருக்கும் இந்த பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம்ல, அதை வச்சு நீங்க ப்ரோக்ராமிங் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு நீங்க சொல்வீங்க. இது ஓகேங்களா உங்களுக்கு? ஓகே தான், பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க, இதுதாங்க ரெக்குயர்மெண்ட். சரிங்களா? இப்போ தமிழ் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு ரெக்ரூட்டர் என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு? புரியுதுங்க, புரியுது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு சின்ன ஷீட் வேணும் உங்க மேனேஜர்கிட்ட அனுப்புறது. நான் என்ன பண்ணுவேன், இப்போ நேமு தமிழ்மணி, சரியா, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, கரண்ட் லொகேஷன், ஓகே, இது எல்லாத்தையும் எழுதுவேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு, இதில் டீட்டெயில்ஸ் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி, இந்த மாதிரி எழுதிடுவேன். ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 5 years in big data and has experience in all skills mentioned in the requirement. நான் என்ன சொல்றேன்னா, நான் தமிழ்மொழிகிட்ட பேசும்போது எல்லாமே வந்துட்டு இவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு ரைட்டான ஆள்.
request to submit his resume to the client. அவ்வளவுதாங்க. இதாங்க ரெக்ரூட்டரோட வேலை. புரியுதா? சரி சரி. இப்போ இது பிக் டேட்டா டெவலப்பர்ன்றது நீங்க பார்க்கறதுக்கு முன்னால ஒரு கஷ்டமான ரெக்யர்மெண்ட்டா தெரிஞ்சிருக்கும். ஆமா. அது வந்து ஏவும் தெரியாது, பியும் தெரியாது, ஜெட்டும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட் ரெக்யர்மெண்ட். ஹானஸ்டா எனக்கும் தெரியாது. சரிங்களா? இப்போ இந்த ரெக்யர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 75% புரியுதுங்க எனக்கு. 25% எனக்கு புரியவே இல்லை. எனக்கு 25% புரியாதனாலயோ இல்ல உங்களுக்கு 100% புரியாதனாலயோ ரெக்ரூட்டர் வேலையை நம்ம பண்ணாம இருக்க போறது இல்லை. நம்மளுடைய கடமை என்ன? ரெக்யர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த கம்பெனியின் தேவைகளை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட கேள்விகள் கேட்டேன், நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. நான் என்ற ரிப்போர்ட்டை வந்து அனுப்ப போறேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறமா அவங்களுக்கு வேணும்னா ஒரு டெக்னிக்கல் பேனல்ல வந்து கூப்பிட்டு உங்களை இன்டர்வியூ பண்ண போறாங்க. அதை வச்சு டிசைட் பண்ண போறாங்க நீங்க நல்ல கேண்டிடேட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் ஐடி பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னலாம் கேள்விகள் வந்துட்டு கேட்கணுமோ இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தப்பட்டது எல்லா கேள்விகளும் நான் உங்ககிட்ட கேட்டேன். எல்லா கேள்விகளுக்கும் வந்து திருப்திகரமா பதிலளிச்சுங்க. ஏதோ நீங்க வந்து ஒண்ணு நான் பண்ணல, கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு ஆப்ஷன் பத்தி யோசிக்க வேண்டியது இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து நல்ல தகுதியானவர் நான் முடிவு செஞ்சேன். புரியுதுங்களா? புரியுது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ டவுட் இருந்தா இன்னொரு செஷன்ல வந்து கேளுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா. ரைட்டுங்க. இந்த செஷன் முடிச்சு அடுத்த செஷனுக்கு வரேங்க நான். ஓகே, தேங்க்யூ. பை.